வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டாப் ஹீரோஸான படங்கள் எல்லாமே வரிசையா அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 12th இருந்து டிசம்பர் வரைக்கும் டாப் ஹீரோஸ் படங்கள் எல்லாமே வரிசையா ரிலீஸ் ஆக போகுது. அந்த படங்கள் என்னென்ன டேட்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசமா பார்த்தீங்கன்னா சரியான வசூலும் இல்லை, விமர்சன ரீதியாகவும் அவ்வளவா பேசவும் படலை. பிற மொழி படங்கள் ஆன பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ், இப்போ ரீசெண்டாக ஜூன் மந்த் ரிலீஸ் ஆன கல்கி படம் முதற்கண்டு விமர்சன ரீதியாகவும் நல்லபடியாக பேசப்பட்டிருக்கு, வசூல் ரீதியாகவும் அள்ளியிருக்கு. ஆனால் தமிழ் மொழி படங்கள் ஆன மில்லர்ஸ், லால் சலாம், கர்டன் போன்ற படங்கள் எல்லாமே கலவையான விமர்சனங்களையும் பெற்று வசூல் ரீதியிலையும் கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னே சொல்லப்படலாம். இதை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 5 மாதங்கள்ல டாப் ஹீரோஸோட படங்கள்லாம் வெற்றி கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன படங்கள்லாம் வெளிவர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல முதல்ல ரிலீஸ் ஆக இருக்க படம் இந்தியன் 2. இந்த படம் ஜூலை 12th ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. சங்கர் 28 வருடங்களுக்கு அப்புறம் கமலை வச்சு இந்தியன் 2 படம் எடுத்திருக்காங்க. இதுல சித்தார்த்தும் மெயின் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2ல பாத்தீங்கன்னா கமல் நிறைய கெட்டப்ல நம்மளை அசர வைக்க வராங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக வர படம் ராயன். ராயன் படம் பார்த்தீங்கன்னா தனுஷே கதை எழுதி இயக்கி அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலை 26th அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் விக்ரம் நடிச்சு வெளியாக இருக்கிற தங்காளன். இது நிறைய நாளா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவங்க. இது ஆகஸ்ட் 15th சுதந்திர தின அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்புல வெளியாக போற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட். இது செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆக ரெடியாகி இருக்குது. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா அமையும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்ல வித்தியாசமான கேரக்டர்ல சூர்யா, சிறுத்தை சிவா காம்போல இயக்கத்துல வரப்போற படம் தான் கங்குவா. ஒன் மேன் ஆர்மியா இந்த படம் ரஜினி படத்து கூட போட்டி போட போகுதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, அக்டோபர் 10th அன்னைக்கு கங்குவா ரிலீஸ் ஆகுது. அதே டேட்ல இன்னொரு பிரம்மாண்ட ஹீரோவோட படமும் ரிலீஸ் ஆக போகுது. அந்த பிரம்மாண்ட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவங்க தான். ரஜினியோட வேட்டையன் மூவியும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10th தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 2 படமும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுறதுனால கங்குவா படத்துக்கு எதுவும் பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைரக்டர்ட்டையும் ப்ரொடியூசர்ட்டையும் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா பேன் இந்தியா மூவியா எடுத்திருக்கோம், அதனால தமிழ்ல மட்டும்தான் வேட்டையனோட போட்டி போடும், பிற மாநிலங்களில் கங்குவா ரிலீஸ் ஆகிறதுல எந்த இஷ்யூவும் இல்லை, அதனால அக்டோபர் 10th இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அஜித் படம் வராதான்னு காத்துட்டு இருக்க அஜித் ரசிகர்களுக்கு தீபாவளி சரவடியா வரப்போற படம் தான் விடாமுயற்சி. மகிழ் திருமேனி இயக்கத்துல த்ரிஷா, அஜித் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக தயாரா ரெடி ஆகி இருக்குது. அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் கமல் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல வெளியாக போற படம் தான். இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு பேரா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இதுல ஒரு ஆர்மி ஆபீசராகவும் நடிச்சிருக்காங்க. இது நவம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போற படம் தக் லைஃப். இந்த மூவி டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல துல்கர் சல்மான், த்ரிஷா, ஜெயம் ரவி, சிம்பு போன்றவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷத்தோட எண்ட்ல டிசம்பர்ல ரிலீஸ் ஆக ரெடியா இருக்குது. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற ஜூலைல இருந்து டிசம்பர்ல ரிலீஸ் ஆகிற 9 படங்களுமே இந்த லிஸ்ட்ல வந்துருச்சு. இந்த மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி எவ்வளவு ஹிட் கொடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற லேட்டஸ்ட் சினிமா தகவலுக்கு மறக்காம நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பேஜ்ல பதிவு பண்ணுங்க.